வையகம் பொலிய மறைச்சிலம்பார்க்க மன்றுளே மாலையன் தேட ஐயர்தான் வெளியே ஆடுகின்றாரே. பாருங்களேன், மன்றுளே தேடுறாங்களாம், இவர் வெளியில் ஆடுறாராம். ஒரு நயம் படுத்தி சொன்னார். இது மன்றுக்குள்ளே தான் ஆடுறார், ஆனால் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா வெளியில் ஆடுறார். ஏன்? சிதாகாச பரவெளியில் ஆடுறார். அடியார்களுடைய சிந்தையாகிய தூய ஆகாசத்தில், அதுக்கு பேர் சிதாகாச பரவெளின்னு பேர். அதுக்கு அந்த செய்கிற அன்பர்களுக்கே பேர் உண்டு, பரவெளி தொண்டர். பரவெளி தொண்டர்னு பேர் அவங்களுக்கு. அவங்க இந்த உலக வாழ்க்கையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஓசை, சாமியுடைய திருவடி ஓசை கிடைக்கும். திருச்சிலம்பு ஓசை ஒளிவழியே சென்று நிறுத்தனை கும்பிடி என்று உந்தியை பெற நேர்பட அங்கே நின்று உந்தியை பெறங்கிற நிலையில் இருக்கிறவங்க. அந்த சிலம்பு ஓசை அது சுத்தமாயில தோன்றுகிற நாத தத்துவம். ஆகவே அவங்க அந்த வழியே சென்று சிவனை கும்பிடத்தான் பார்ப்பாங்க. அவங்க மற்றதெல்லாம் மறந்துடுவாங்க. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். ஏன் அப்படி சொல்றேன்னா, உலக காட்சியில நம்முடைய சிந்தை போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், காத்திருக்கிற பிராரத்தம் உள்ள நுழையும். ஆகவே பிராரத்தை நுழையாம இருக்கணும்னா உலக பார்வையில சிந்தை செல்லக்கூடாது. மண்முதல் மாயைகான், அவையெல்லாம் மயக்கத்தை தரக்கூடிய தத்துவங்கள். அதுல போய் ஈடுபட்டு விடக்கூடாது. சிந்தையை சிவன் வழியில செலுத்தணும். அதுக்கு மிக துணையா இருப்பது ஞான பரமாச்சாரியார் சுந்தரருடைய நற்றவ திருவடி மலர்கள். அவர் திருவடியை நினைச்சா போதும், நல்லா வரலாம், நல்லா அருமையா வரலாம் சைவத்தில். ஏன்னா அவர் கும்பிட்டு தான் அப்பருடைய திருவடி பெருமையை அறிந்தோம். சாமியும் திருவடியை சூற்றார் சுந்தரருக்குன்னு பார்த்தோம். இதை நம்ம மனசுல நல்லா வச்சுக்கணும். அடியார் பெருமையை பேச வந்தார்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடியாரை கும்பிட்ட பிறகுதான் அம்பலத்தாடு மண்டல கும்பிட்றாருங்கிறதையும் வரலாற்றில் பார்த்துக்கிட்டு தான் வந்தோம். இங்க அணுக்கன் வாயில பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலிய தேவர்களுக்கு இடமில்லை, முனிவர்களுக்கு கூட இடமில்லை. அவங்க கூட எல்லாத்தையும் வெறுத்து காட்டுக்கு போய் தவம் பண்ணவங்க தானே. அவங்களுக்கு கூட சிற்சபாநாயகர் அகப்படலை. பின்ன யாருக்கு? காதல் அன்பருக்கு, கணநாதருக்கு.